நீங்கெல்லாம் யாரு எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, இந்த தெருநாய்ங்க விவகாரத்துல நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க. ஆனா எங்களை யாரும் விவாதிக்க கூப்பிடாதனால நாங்க எங்க கருத்தை தெரிவிக்க வந்திருக்கோம். சரி, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. தம்பி டீச்சர், நீ முதல்ல ஆரம்பி. ஐயா வணக்கம்ங்க. ஐயா, சத்தமே போடாம யார் தூக்கத்தையும் கிடைக்காம வீடு புகுந்து கொள்ள அடிக்கிற திருடன் நானு. எங்க தொழிலோட முதல் கொள்கையே அப்பாவி மக்களோட தூக்கத்தை கெடுக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க. நாங்களே ஏரோப்ளேன் மோட்ல நிழல் மாதிரி போறோம். ஆனாலும் எங்களை கண்டுபிடிச்சி இந்த நாய்ங்க டிவி வந்தது மாதிரி நான் ஸ்டாப்பா குலைக்குதுங்க. எங்க கஸ்டமர்ஸ் தூக்கம் கேட்டு எந்திரிச்சிடுறாங்க. அப்புறம் எங்க கடமையா செய்ய முடியறதில்ல. இந்த சிசிடிவிலாம் அடுப்பை ஆஃப் பண்ற மாதிரி தப்புன்னு ஆஃப் பண்ணுவோம். ஆனா இந்த தெருநாய்களை மட்டும் ஆஃப் பண்ணவே முடியறதில்லைங்க ஐயா. சரி, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆள் இல்லாத வீட்டையும் நாய் இல்லாத பங்களாவையும் டார்கெட் பண்ணலாம்னா அதையும் இந்த தெருநாய்ங்க கெடுத்துருதுங்க. அதனால நலைஞ்சிட்டே வர்றாங்க தொழில் நீங்க தான் காப்பாற்றணும். நிறைய பேர் சொல்ற மாதிரி ஆட்டுக்கொட்டகை மாதிரி நாய்க்கும் போட்டு ஒரே இடத்துல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகுங்கய்யா. சரி, அடுத்து தம்பி பச்சை சட்டை, நீ சொல்லு. ஐயா, நாங்க ஒவ்வொருத்தரும் லேடிஸ்க்கு அவங்க செயினோட மதிப்பை உணர வைப்போங்க. அதை திருடி ஏதோ எங்களை செயின் ஸ்நாச்சர்ஸ்னு சொல்றாங்க. எங்கள் தொழிலோட ஸ்கில் செட்டு செயினை அடிச்சிட்டு உசேன் போல்ட் வயத்தில் ஓடி பார்ட்னர் பைக்கை ரீஸ் ஆகணும். பார்ட்னர் பைக்கை ரேசர் மாதிரி 3 செகண்டில் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் இந்த தெருநாய்ங்க இடைஞ்சலாக இருக்குது. நாங்கள் ஓட ஆரம்பிச்சா 10 நாய்ங்க துரத்துறது மாட்டிக்கிறோம். பைக் வேகமாக போகிறப்ப குறுக்க வந்துடுது. அடித்த செயின் ஹாஸ்பிட்டல் செலவுக்கே சரியாக போகுதுங்கய்யா. உயிரை பணையம் வச்சு ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இல்லைங்கய்யா. அதனால் நம்ம ரெட் டிஷர்ட்டை நான் சொன்ன மாதிரி நாயெல்லாம் அடக்கி வச்சிங்கன்னா மக்கள் செயின் பயம் இல்லாமல் போவாங்க. இதனால் எல்லாத்தையும் நாங்கள் அடைச்சிடுவோம். தம்பி அடுத்து நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. ஐயா, நான் வழி பாருங்க. நாங்கள் அந்த செயின் ஸ்னேச்சர் மாதிரி தங்கனா வேணும்னு பேராசெல்லாம் படுறது இல்லைங்க. கிளைண்ட்டுக்கிட்ட என்ன இருக்கும், மொபைல், பர்ஸு, லேப்டாப்னு எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். எங்கள் தொழிலுக்கு முக்கியமான விஷயமே எங்கள் பிஸ்னஸ் லொக்கேஷன் தாங்கய்யா. ஆள் இல்லாத இடமா இருந்தால் பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும். ஆனால் இந்த தெருநாயகம் இருந்தால் எங்களால் அங்கே ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ண முடியறதில்ல. அவங்களால எங்கள் பிஸ்னஸ்க்கு லொக்கேஷனே கிடைக்காம தொழில் முடங்கிடுச்சு. அதனால் இந்த தெருநாய்களை மட்டும் பூட்டி வச்சுட்டிங்கன்னா எங்களுக்கு நிறைய ஹாட்ஸ்பாட்ஸ் கிடைக்கும். ஹாப்பியாக இருப்போங்கய்யா. தம்பி அடுத்து நீல சட்டை, நீ சொல்லு. ஐயா, என்ன செக்ஷுவல் ப்ரெடேட்டர்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்க தனியாக இருட்டாக இருக்கிற ஏரியாவில் போனாங்கன்னா ஃபாலோ பண்ணி போவேன். அந்த பொண்ணுங்க கத்துனா முதல்ல ஒரு 4-5 தெருநாயகம் தான் வந்து என்னை கண்ட இடத்துல கவிடுதுங்க. புத்திரபாகியத்தையே பிடிக்கணும் போல. அதனால தயவு செஞ்சு எல்லா தெருநாயையும் கொண்டுடுங்க ஐயா. தம்பி அடுத்து நீ. ஐயா, நான் ஒரு கொலைகாரங்க. பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு ஆளை சுற்று போட்டா எங்களை ஒரு நாளை நாயங்க கட்டங்க கெடுதுங்க. நிம்மதியாக கொலை கூட பண்ண முடியாது இல்லைங்க. அதனால இதுங்களெல்லாம் தயவு செஞ்சு கொண்டுடுங்க நிஜமா. அடுத்த தம்பி நீ யாரு? பையா, நம்ம தொழில் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கோம். பெருசானவங்க இருக்கிற வீட்டில் தனி இருக்கா இல்லை அட்ரஸ் கேட்குற மாதிரி போய் அவங்க வீட்டில் திருவாங்க. நாங்கள் வரதே மாதத்துக்கு 2 நாள் தாங்க. தாடி வச்சு மறு வச்சு வந்தாலும் இந்த நாங்கள் எப்படியே கண்டுபிடிச்சி குலைக்க ஆரம்பிச்சிருந்தோங்க. அதனால எங்களால் தொழில் பண்ண முடியலைங்கோ. ட்ரெயின்லாம் பிடிச்சி வரும், ஆனால் தொழில் பண்ண முடியல. நீங்கள் தான் ஐயா கொஞ்சம் காப்பாற்றணும். நீங்கள் ஹெல்ப் பண்ணலைன்னா அப்புறம் நாங்கள் எங்கள் தோஸ்துங்க மாதிரி டிஜிட்டல் ஸ்கேம் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ பார்ப்போம் உங்கள் நாய்ங்கோ என்ன பண்ணுதுன்னு. தம்பி நீங்களா யாரு? ஐயா, நான் கஞ்சா விற்கிறவன். ஐயா, நான் பைக் திருடுறவன். ஐயா, நான் குழந்தைய கடத்துறவங்க. இங்கே எல்லாருக்குமே இதே பிரச்சனை தாங்க. இந்த தெருநாயெல்லாம் தயவு செஞ்சு எங்கேயா கூட்டு போய் விட்டுருங்கய்யா தனியா. அடுத்து யாரு? இதே நான் எலி. ஐயா, ஒரு காலத்தில் ரொம்ப செழிப்பாக கூட்டமாக இருந்தோம். இந்த தெருநாயங்க பிறகு எங்கள் கூட்டம் அப்படியே குழந்துருச்சு. இவங்களை கூண்டோடு அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் பெரிய மனசுங்களை துண்டக்காரன் துணையக்காரன்னு ஓட விட்டுருவோம். எங்கள் பிளாக் வரலாற்றை பார்த்தா தெரியும். எங்கள் அருமை ரேபிஸ்லாம் பச்சா. அடுத்த பாம்பு நீங்க சொல்லுங்க. ஐயா, நான் உண்டு இங்கே வேலை உண்டுன்னு தான் இருக்கோம். ஆனால் இந்த தெருநாய்களை பார்த்தாலே குலைக்கிறாங்க, துரத்துறாங்க. லாக்டவுன் மாதிரி வீட்லேயே இருக்க வேண்டியிருக்கு. ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போக முடியறதில்ல. அதனால் இந்த லாக்டவுனை லிஃப்ட் பண்ண மாதிரி இந்த டாக்லேயே லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஃப்ரீ ஆயிடுவோம். அடுத்து யாரு? வைல்ட் அனிமல்ஸா? வாங்க, மங்கி, ஃபாஸ்ட், பியர், எலிஃபென்ட் சொல்லுங்க. ஐயா, ஃபாரஸ்ட்டில் போர் அடிக்குது, சிட்டி டூர் அடிக்கலாம்னா இந்த நாய்ங்க இருக்கிறதுனால எங்களால் சிட்டி விசிட்டே பண்ண முடியறதில்ல. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எங்களை ஃபாரஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் போட்டு தெருநாய்களை காட்டில் விட்டுருங்க. அப்புறம் எல்லாரும் காட்டில் வந்து செல்ஃபி எடுக்கிற அவசியம் இருக்காது. நாங்கள் அவங்க வீட்டுக்கே வந்து ஹோம் டூர் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு கோணத்தில் யாராவது பேசுறாங்களான்னு பார்ப்போம். வந்தா என்ன இருக்கப்பா, எல்லாரும் பேசுனதை வச்சு முடிவு வைப்போம்.